நம்ம வாழ்க்கையில வர சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்கும் நம்ம வந்து மத்தவங்களுக்கு வந்துட்டு பதில் சொல்ற மாரி யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இன்னைக்கு நான் அப்படி ஒரு நாள் ஒரு தடவ ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்துட்டு, நான் என் குழந்தைங்கள கூப்பிட போறப்போ வந்துட்டு, எனக்கு வந்து சுத்தமா அவங்கள என்ட்ட பேசினதே பெருசா கிடையாது. அவங்க எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான். அவங்க வந்துட்டு என்ன பார்த்துருக்காங்க. அப்பப்போ வந்து பார்த்துருப்பாங்களாட்ருக்கு. அவங்க வந்து என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி கேட்டாங்க, "என்ன நீங்க வந்து நடந்து தானே வந்து குழந்தைங்கள கூட்டு போவீங்க? இல்ல பஸ்ல தானே வருவீங்க. இப்போ வந்து நீங்க என்ன கார் ஓட்டிட்டு வந்து கூட்டு போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க வேண்டியதா இருந்தது அந்த இடத்துல. ஏன் வந்து நம்ம இது பண்றோம்? எதனால வந்துட்டு இது பண்றோன்னு. இதில என்ன ஒரு இதுன்னா, நம்ம வாழ்க்கைக்கு சுத்தமா சம்மந்தம் இருக்காது. நமக்கும் அவங்களுக்கும். அவங்க வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றங்கள் வரும். அத பத்தி நம்ம எதுவும் கேட்டுக்க மாட்டோம். எதுவும் அதாவது கண்டுக்க கூட மாட்டோம். ஏன்னா அவங்கவங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ அத பண்ணிட்டா எல்லாரும் போயிட்டுருப்பாங்க. ஆனா, நம்மகிட்ட ஒரு சின்ன மாற்றம் வந்தனா கூட வந்துட்டு நம்மட்ட வந்து கேட்குறாங்க. இத்தனைக்கும் எப்பயும் பார்த்தா பேசாதவங்க, இன்னைக்கு வந்து பார்த்துட்டு, "ஓ! இப்படியா?" அப்படின்னு கேட்டு போறாங்க. என்ன ஏதுன்னு விளக்கம் கேட்டு போறாங்க. இந்த மாரி நீங்க யாராவது ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல என்கிட்ட தான் இப்படியெல்லாம் கேட்குறாங்களான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அவங்களுக்கு நான் பொறுமையா என்னால முடிஞ்ச எக்ஸ்ப்ளனேஷன நான் குடுத்துட்டு தான் வந்தேன். யார்ட்டயும் கோவப்பட்டு பேசி ஒண்ணும் ஆக போறதில்ல. இன்னைக்கு அப்படியே ஒரு வீடியோ என்னன்னா, இந்த வீடியோல வந்துட்டு நான் உங்களுக்கு என்ன மீன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன்னு தான் காட்டப் போறேன். இந்த மீன் பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசா இருக்குன்னு. இது அந்த வஞ்சர மீன் தான். நான் அந்த அண்ணாகிட்ட தெளிவா சொன்னேன் அந்த மீன் கடையில. "கொஞ்சம் தின்னா ஸ்லைஸ் பண்ணி போடுங்க" அப்படின்னு சொன்னேன். ஆனா வந்துட்டு, அவங்க வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரே ஸ்லைஸா போட்டிருக்காங்க. இது ஒரு 600 கிராம்ஸ்க்கு மேலேயே இருந்தது. சரி இத 4ஆ கட் பண்ணி 4 பேரும் சாப்பிட்டுக்கிற மாரி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஆனா குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செஞ்சது. லேட் ஆச்சு. வஞ்சர மீன் பார்த்தீங்கன்னா, இங்க விலை வந்துட்டு நான் வாங்குனது வந்துட்டு 20 பவுண்ட்ஸ் அ கிலோ. அதாவது 2000 நம்ம ஊரு காசுக்கு. பட் வந்துட்டு அப்படி கன்வெர்ட் பண்ணக்கூடாது. 20 பவுண்ட்ஸ் அ கிலோ. நான் இது வந்து ஒரு 600 கிராம் தான் வாங்கிட்டு வந்தேன். இது கூட பார்த்தீங்கன்னா, பாம்ஃப்ரெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில குழம்பு வச்சுட்டு இந்த மீன்ல எனக்கு குழம்பு வைக்கலாமான்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ஸில சொல்லுங்க. வஞ்சர மீன்ல குழம்பு வைக்கலாமான்னு. ஏன்னா நான் வாங்கிட்ட அந்த 2 மீனுமே ஃப்ரை மீனாட்ருக்கு. அந்த பாம்ஃப்ரெட்டும் அவ்வளோ நல்லா குழம்போட போகல. பட் அடுத்த நாள் சாப்பிட நல்லா இருந்தது. என்னோட ஸ்டைல்ல மீன் குழம்பு ரெசிபி நான் சீக்கிரம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.